வணக்கம் அண்ட் வெல்கம் டு மைண்ட் மாஸ்டரி அண்ட் NLP வித் ஜானகி. த டெஸ்டினி புக். ஒரு இளைஞர் கடவுள்கிட்ட கேட்குறாரு, இந்த டெஸ்டினி புக், அதாவது விதி என்னவோ அதுக்கான ரூல்ஸ் இருக்கிற ஒரு புக்கு, இதில் இருக்கிறது தான் நடக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நாங்கள் எதுக்கு ஆசைப்படணும்? எனக்கு இன்னும் பணம் அதிகம் சம்பாதிக்கணும், இன்னும் வீடு வாங்கணும் அப்படின்னு நான் எதுக்காக அந்த ப்ராஸ்பரிட்டி திங்கிங் எதுக்கு எனக்கு வரணும்? ஏற்கனவே நீங்கள் அந்த புக்கில் எழுதி வச்சது தான் நடக்கும்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கடவுள் சொல்கிறாரு, ஆமாம், அந்த புக்கில் இருக்கிறது தான் நடக்கும். ஆனால் அந்த புக்கில் நீ திருப்பி பார்த்துருக்கணும், ஒரு பேஜில் ஆஸ் யூ விஷ் ஆல் யுவர் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ அப்படின்னு நான் எழுதியிருக்கிறேன். ஸோ நீ என்ன ஆசைப்படுகிறாயோ அது எல்லாமே உனக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஆனால் நீ அந்த பேஜை திருப்பி கூட பார்க்கல அப்படிங்கிறாரு. அப்போது நம்மளுடைய முயற்சி பல மடங்கு இருக்கு. அப்போது இந்த டெஸ்டினி இப்படி தான் இருக்கும், இதை மாற்ற முடியாதுங்கிறது கிடையாது. ஸோ காட் கிவன் கிஃப்ட் என்ன? உன்னுடைய ட்ரீம்ஸ் என்னவோ கண்டிப்பாக அதை நீ அடைவாய். எப்படி அதை ரீச் பண்ணுறது, ஹவு டு மேனிஃபெஸ்ட் ஆர் கோல்ஸ் அப்படிங்கிறது நாம் அந்த டெஸ்டினி புக் பேஜஸை திருப்பி பார்க்கணும். அப்படி ஒரு கிஃப்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு மேஜிக்கலான ஒரு நம்பர் 111 111. இந்த 111 அப்படிங்கிறது ஒரு பிளெஸ்ஸிங் நம்பர். இது வந்து யூனிவர்ஸுக்கு உண்டான ஒரு நம்பர். ஸோ இந்த 111 வந்து எதுக்கு யூஸ் பண்ணலான்னா, நியூ பிகினிங்ஸ்க்காக. இது மேனிஃபெஸ்டேஷனுக்கு எதுக்காகனா, நம்மளுடைய ரூட் சக்ராக்கு ரொம்ப க்ளோஸாக கனெக்டாக இருக்கிற இந்த நம்பர். ஸோ ரூட் சக்ரா ஸ்ட்ராங்காக இருக்கும்போது உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ரொம்ப ஈஸியாக குவிக்காக நடக்கும். எங்கெல்லாம் 111 அப்படிங்கிற நம்பர் பார்க்குறீங்களோ, ஜஸ்ட் திங்க் ஆஃப் யுவர் கோல். உங்களோட கோல் ஏதாவது ஒன்று செட் பண்ணி வச்சுட்டு அது வந்து எஸ் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். ஆல் யர் தாட்ஸ், ஃபீலிங்ஸ், கோல்ஸ், ட்ரீம்ஸ் எதுவாக இருந்தாலும் இட் ஸ்டார்ட்ஸ் ரெப்ளிகேட்டிங், அப்படியே மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும். இது யூனிவர்சல் கனெக்டட் நம்பர் அப்படிங்கிறதுனால 111 நீங்கள் ஒரு சின்ன சார்ட்டில் எழுதி உங்களோட ஸ்டடி டேபிள் இல்லை எங்கே நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்களோ அந்த மாதிரி உங்களோட ஒர்க் ஸ்பேஸில் நீங்கள் ஜஸ்ட் அந்த வாலில் கூட நீங்கள் ஒட்டி வச்சிடலாம். ஸோ எப்போல்லாம் அந்த 111 பார்க்குறீங்களோ அப்போ ஜஸ்ட் டெல் யுவர் கோல் ஆஸ் இஃப் யூ ஹாவ் அச்சீவ்ட் இட் அண்ட் தேங்க் த யூனிவர்ஸ். 111 நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் டீப்பாக போய் சீட் ஆயிடுச்சு அப்படின்னா யுவர் ரூட் சக்ரா வில் ஸ்டார்ட் ஃபங்க்ஷனிங். ரொம்ப நல்லா அதோட முன்னேற்றம் இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். ஸோ மார்னிங், ஈவினிங், நைட் எப்போ வேணாலும் நீங்கள் அந்த நம்பர் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் உடனே உங்களோட கோல்ஸ் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு ஹாப்பியஸ்ட் ஃபீலிங்கோட நீங்கள் யூனிவர்ஸ்க்கு தேங்க் பண்ணுங்கள். ஸோ திங்க் ஆஃப் ஒன் கோல் அண்ட் விஷுவலைஸ் தட் இஸ் ஹேப்பனிங். அது இப்போ நடக்கிற மாதிரி நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இது சாதாரணமாக நீங்கள் 111 பார்க்கும்போது ஒரு 11 அஃபர்மேஷன்ஸ் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. மணி ரிலேட்டடாக எப்போவுமே நீங்கள் அஃபர்மேஷன்ஸ் எழுதும்போது தேங்க் பண்ணி எழுதணும். அதே மாதிரி உங்களோட ஃபீலிங்ஸோடு எழுதணும். ஐ தேங்க் த யூனிவர்ஸ் ஃபார் கிவிங் மீ rupees so and so as my monthly income. happily I am receiving it அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதே மாதிரி உங்களுடைய இது ஃபைனான்ஷியல் கோல், நெக்ஸ்ட் உங்களோட கெரியர் கோல், ஹெல்த், ரிலேஷன்ஷிப்ஸ், ஃபேமிலி, என்ன உங்கள் ட்ரீம்ஸோ ஒரு 11 அஃபர்மேஷன்ஸ் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இந்த 11 அஃபர்மேஷன்ஸ் நீங்கள் எழுதி வைக்கும்போது ஜஸ்ட் கனெக்ட் இட் வித் யோர் இமேஜினேஷன்ஸ் ஆர் விஷுவலைசேஷன்ஸ். ஸோ எழுதி இது கூட அந்த 111 பக்கத்துலேயே நீங்கள் ஸ்டிக் பண்ணி வச்சிடலாம். ஸோ நீங்கள் 111 பார்த்துட்டு அந்த நம்பர்ஸை நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணும்போது அட்லீஸ்ட் யூ வில் டேக் 1 minute. ஸோ 11 அஃபர்மேஷன்ஸ் 1 minute. ஸோ 111. இந்த 111 ப்ராக்டிஸை டெய்லி ரொட்டீன் ப்ராக்டிஸாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் யூ வில் ஃபைண்ட் யுவர் பாத் வே ரொம்ப கிளியராக இருக்குது உங்களோட மேனிஃபெஸ்டேஷனுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மெத்தட் இட் இஸ் ஜஸ்ட் டேர்னிங் த பேஜஸ் ஆஃப் த டெஸ்டினி புக். ஸோ அங்கே நமக்கான ஒரு வரம் இருக்குது.
what you think, you perceive and you achieve. இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட மேனிஃபெஸ்டேஷன்ஸை இங்கே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. எல்லாரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். தேங்க்யூ.